மகளே 1990 2000 டைம்ல வந்து இந்த பைக் ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னா எல்லாரும் வாங்க ஆசைப்படுவாங்க. ஏன் வாங்க ஆசைப்படுறாங்கன்னா அந்த டுபு டுபு சத்தம் தான். டுபு டுபுன்னோடனே புல்லட்டுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த புல்லட்டுன்ற பைக் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸ் தான். இப்போ நிறைய பரிமாணங்கள் பார்க்குறோம், நிறைய அப்கிரேட்ஸ் ஆகி வேற வேற மாடலில் வந்துட்டு இருக்கு. பட் அந்த புல்லட்டில் வந்து ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துலையும் பெருசாக எதிர்பார்க்குறோம் இல்லையா? அந்த பெருசான எதிர்பார்ப்புகளுக்கு நேராக ராயல் என்ஃபீல்ட் பண்ணியிருக்க ஒரு பெரிய அப்டேட் தான் இந்த புல்லட் 650ன்ற அப்டேட். புல்லட்ல இது வரைக்கும் 350 பார்த்துருப்போம், 500 கூட பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 650 பார்த்தது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சிக்ஸ்ஃபிஃப்டியோட அந்த இன்ஜின் டோனை கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அது ரெவ் ஹாப்பியான இன்ஜின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த ரிஃபைன்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு காரணம் அது. ஸோ அந்த புல்லட் 650 பார்த்தோன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் புல்லட் மாதிரி இருக்கும். புல்லட்னாலே எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஹைலைட்டடான விஷயமே இந்த பிளாக் கலர் டோன் தான். அதில் வந்து இந்த கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த பழைய புல்லட் ஸ்டைல். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ஜஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது போக மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமே இந்த பம்பர். இந்த பம்பர்லாம் புல்லட் கிடையாது. ஸோ அதனால் அந்த பம்பர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஹெட்லைட்டோட டிசைன் இப்போ இருக்க மாடர்ன் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்டாக வந்துருது. அதுக்கு மேலே வந்து ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் அந்த ஓஜி புல்லட்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபெண்டர் நல்லா பெருசாக அகலமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது மெட்டல், ஃபுல்லி மெட்டல், மேட் லைக் கன்னுன்னு சொல்லி ஒரு பேர் இப்போ தான் நம்ம மறந்துட்டோம். பட் ராயல் என்ஃபீல்டோட டேக்லைனே அதுதான். ஸோ அது மாதிரி இது ஃபுல்லாக மெட்டல். ஃப்ரண்ட்ல 43mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120mm டிராவல் கிடைக்குது. ஸோ அதனால சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், க்ரூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நல்லா அடாப்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து ஸ்போக் வீல் தான். பட் 19 inches வீல்ஸ் கிடைக்குது. 100 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல செக்ஷன் ஆஃப் டயர்ஸ். அந்த புல்லட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதுதான் புல்லட்டோட டைமென்ஷன் கூட. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டை 320mm டிஸ்க் கிடைக்குது. டுவல் சேனல் ABS வந்துருது. பிரேக்கிங் எஃபிஷியன்சிலாம் பற்றி பேச வேண்டியது இல்லை. ஆனால் அப்படியே இங்கே வந்தோம்னா நல்லா தடிமனான குரோம் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்துருது. ஓகே, சைடில் நம்ம பேசின ஒரு விஷயம் அந்த பம்பர். இதில் வந்து முதல் 2-3 கம்பி வரும். இப்போ வந்து 2 கம்பி தான் இருக்குது. ஓகே, அப்படி வாங்கும்போது அந்த பழைய புல்லட்டுக்கான ஒரு விஷயம் ஃபீல் பண்ண முடியுது. அந்த பேட்ஜ்லேருந்து அந்த இந்த கோல்டு ஸ்ட்ரைப்லேருந்து இந்த பம்பர்லேருந்து சொல்கிறேன். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 154mm கொடுத்துருக்காங்க. 154mm போது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது, ரொம்ப அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது, டீசென்ட். ஃபுட் பேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிரேக் லிவரை தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி குரோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் டிசைன் டு டீட்டெயில்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், புல்லட்டுன்றதை விட்டுருங்க, இந்த இன்ஜின் தான். parallel twin cylinder இன்ஜின். இதை யாருமே எதிர்பார்க்கலைங்க. இந்த புல்லட் 650 ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் ராயல் என்ஃபீல்டு ஒரு சில விஷயங்கள் புதுசாக திங்க் பண்ணுறாங்க. இந்த பைக் வந்து கண்டிப்பாக கிளாசிக் 650 விட அதிகமாக சேல் ஆகுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பைக்கில் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் வந்து போக சொல்கிறேன். அதை நம்ம பார்ப்போம். இந்த பைக்கோட இன்ஜின் 648cc parallel twin cylinder 46.4 bhp 52 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, இது ஒரு புல்லட். அதனால எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் கேட்டீங்கன்னா ஒரு 25 to 28 கிளைம் பண்றாங்க. அவ்வளவு கொடுக்குமா கேட்டீங்கன்னா அவ்வளவு கொடுக்கறது வந்து கொஞ்சம் டவுட் தான். இது ஒரு 650னால நீங்க ஒரு 22 எதிர்பார்க்கலாம். அந்த மைலேஜ் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம். பட் ஹீட்டிங் வைப்ரேஷன்லாம் வந்து ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. பட் ஸ்டில் இந்த இன்ஜின் வந்து லோ அண்ட் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. மிட் ரேஞ்ச் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த பவர் ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப லீனியரான பவர் டெலிவரி தான். அது வந்து ரொம்ப ரெவ் ஹாப்பியாக இருக்குது. ஈஸியாக ஓட்ட முடியுது. அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குது. நிறைய சொல்லிட்டேன். அதெல்லாம் லைவாக பார்க்கலன்னா நாங்களாம் எப்படி இங்கே நம்புறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. லைவாகவே பார்த்துட்டு வாங்க மகளே. ராயல் என்ஃபீல்டு புல்லட் 650 நம்ம கூட இருக்குது. கிளாசிக் கிடையாது, இது புல்லட் ஸ்டைலில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து நமக்கு தெரிய வைக்கிறதே இந்த பம்பர்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. என்ன தான் பழைய பைக் ஸ்டைலாக இருந்தாலும் ஸ்விட்சஸ் எல்லாம் மாடர்னாக தான் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட்டு. அந்த ரிஃபைன்டு பேரலல் ட்வின் அந்த ரிஃபைன்மெண்ட் நோட்டை வந்து இதுலேயும் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா தடிமனான குரோம் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்ஜஸ்டபிளும் கூட. ஹேண்டில் பார் வந்து நல்லா ரைஸ் பண்ணி அப்படியே ரைடரை பார்த்துருக்கு. அதுதான் அந்த கம்பீரமான ஒரு போஸ்டரை கொடுக்குது. வெயிட் நம்ம 230 கிலோவுக்கு மேலே தான். பட் ரொம்ப ஈஸி டு ரைடாக இருந்துச்சு சிட்டிக்குள்ளே. இவ்வளவு காம்பேக்டாக, இவ்வளோ அடாப்டிவாக, இவ்வளவு கம்பீரமான ஒரு ஸ்டைல் நேச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டிக்குள்ளே பெரிய பைக் ஓட்டுற மாதிரி இல்லை. என் பக்கத்தில் போகிறவங்களாம் பெரிய பைக்கில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய பைக்காக இருக்குது அப்படின்னு. பட் நான் ஓட்டும் போது ரொம்ப ஈஸியாக ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணேன்.
பார்க்கலாம். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. பவர் டெலிவரி 650 போது பவர் அக்ரெசிவாக தான் இருக்கும். பட் இது புல்லட் 650, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு க்ரூசர், ஒரு ட்ரெடிஷ்னல் க்ரூசர், ஒரு டீசெண்டான பவர் டெலிவரி. பார் அண்ட் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் விசிபிலிட்டி ஓகே, நல்லா இருக்குது. பட் வைப்ரேஷன் அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டாக்கோமீட்டர் இல்லை. அப்படியே 4000 RPM இருக்கும்போது வைப்ரேஷன் லைட்டாக தெரிய தான் செய்யுது. பட் அதை நான் கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன். 4000 மேலே மிட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக இருக்குது பவர் டெலிவரி. RPM வந்து 7000 லிமிட் ஆயிடுது. அது லிட்டரலாக தெரியுது. அப்படியே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஓ, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் தான். அதுக்கப்புறம் சீட்டோட பொசிஷன், அவ்வளோதான். வெயிட் பேலன்ஸ் பண்ணதனா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பைக்கோட வெயிட் தான் வந்து இந்த பைக்கை இன்னுமே வந்து ஸ்டேபிளாக நம்மளை ரைட் பண்ண, கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அப்படின்றது தான் என்னோட கருத்து. வைப்ரேஷன் வந்து ஆகுது. அதாவது இப்போ பாருங்க, ஒரு லெவல் ஆஃப் RPM கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்குங்க. சைடு பார் அண்ட் மிரரில் பெருசாக தெரில. உங்களுக்கு இங்கே கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ 4th கியர் போன மேலே போங்க, அப் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. இந்த RPMல எப்படி ஓட்டினீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி காமிக்குது. 650cc ஃபியூல் எஃபிஷியன்ஸை பற்றி யோசிக்க கூடாது, அதுதான் முதல் விஷயம். ஆஹா, அல்டிமேட்டாக இருக்குது. பிகாஸ் அந்த ரைடிங் போஸ்டரே வந்து ரிலாக்ஸான ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுருச்சு. நம்ம வேகமாக ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கல. ஒரு மாதிரி ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே ரிலாக்ஸாக ஓட்டலாமே அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் அவனை எப்போயும் உட்கார வச்சிருக்கு. இந்த சீட்டு, அந்த பழைய ஸ்டைல் சீட்டு, இந்த ஹேண்டில் பார் பயங்கர கம்பீரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரைடிங் போஸ்டர் பிகாஸ் ஆஃப் த ஹேண்டில் பார். கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் போக போக வைப்ரேஷன் இருக்குங்க. வைப்ரேஷனை பாருங்க, வைப்ரேஷன் இருக்கு. அப்போ தெரியல, இப்போ தெரியுது. இந்த மிரரில் பெருசாக தெரியல. ஓகே, மொத்தம் இந்த பைக்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 650cc கொடுத்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே பாருங்க, எனக்கு வெயிட் சுத்தமா தெரிலங்க. வெயிட்டா இருக்குன்ற மாதிரி. நான் பைக்கை ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டு எடுத்துட்டு வரேன். அதே ரோட்ல யூ-டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள கொஞ்சம் ஃபிளிக் பண்ணிலாம் ஓட்டினேன். அப்போலாம் எனக்கு தோணுது, ஃபிளிக் பண்ணி ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ இது 650cc ஏன்னா இது நார்மல், நம்ம ஒரு 350யோட கம்மியாக ஓட்டிட்டு இருக்கோம் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அது வந்து அவ்வளோ அடாப்டிவா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஹேண்டில் பார், இந்த ரைடிங் போஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன். க்ரூசிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிஷின் கண்டிப்பா சொல்லுவேன். கிளாசிக் சீரிஸ் கூட இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருக்குங்க. கம்ஃபர்ட் தான் இந்த பைக்ல பெரிய பார்ட். கம்ஃபர்ட் இன் தி சென்ஸ் அந்த ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்ட் தான். என்னோட கால் முன்னாடி பிளேஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கை கரெக்டா போய் நான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப குனிஞ்சு பிடிக்கல, கரெக்டா பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால இதெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது. ஓகே, லோ அண்ட் டார்க் பார்ப்போம். நம்ம நிப்பாட்டிட்டு செகண்ட் கியர் நிப்பாட்டுறேன். பிரேக்ஸுமே அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த தடிமண்ணான இந்த லீவர் தான். அப்படியே வந்து ஸ்டாப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. லோ அண்ட் கடைசி பாயிண்டில் துடிக்குது. பட் எனிவேஸ் குட். 4th கியர் போட்டுக்குவோம். ஒரு 50 ரேஞ்சில் நம்ம க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, பவர் லேக் எதுவும் இல்லை. பட் 6th கியரை போட்டு நீங்கள் டவுன் கம்மி பண்ணி போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. 6th கியர் போட்டாச்சு. ஸ்லோ டவுன், நல்லா ஸ்லோ டவுன். ஓகே, எல்லாமே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பார்ட்டில் இருக்கு. வெயிட் இந்த மாதிரி வளையிற இடத்துல தெரியும். மிட் ரேஞ்சில் பவர் டெலிவரி ஸ்ட்ராங்காக இருக்கு. பிரேக்ஸ், ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லா ஸ்டாப்பிங். பவர் வந்து பெருசா இல்லைன்னாலும் இந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி போதும். இனிஷியல்ல போதுமான பவர் இருக்கு. ஓகே, பிரேக்கிங் ஓரளவுக்கு டீசெண்டான பிரேக்கிங். ஏன்னா இந்த பைக் எடுத்து நம்ம வந்து விரட்டி போக போறது இல்லை. எப்படி பார்த்தாலும் 650னால 120க்கு மேலே 140 கிட்ட வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோமே.
அதுக்கு ஏற்ற பிரேக்கிங் ஹார்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்ஸ் பார்ப்போம். ஓ நல்ல ஸ்டாப்பிங் ஸ்பீடாகவும் இருக்கு. ஏபிஎஸ் கிடைக்குது உங்களுக்கு, டுவல் சேனல் ஏபிஎஸ் கிடைக்குது. ஓகே, க்ரூசிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயம்னு சொல்லலாம். காற்று பயங்கரமா இருக்கு. 2 நாளா இன்னைக்கும் அதே மாதிரி தான் பயங்கரமா காத்தடிக்குது. நல்லா காத்தடிச்சாலும் அந்த காற்றை பிரிச்சுட்டு போற மாதிரி ஏரோடைனமிக்ஸ் இல்லைனாலும் வெயிட் இருக்கு. வெயிட் அதிகமா இருக்கனால 234 கிலோகிராம் நினைக்கிறேன். அந்த 234 கிலோகிராமையும் அப்படியே வந்து நமக்கு ரோட்ல நிக்க வச்சு அப்படியே காற்றை குழந்துக்கிட்டு கூட்டிட்டு போகுது. அதுக்கு காரணம் அந்த வெயிட்டு. ஆனா இந்த வெயிட்டே வந்து அந்த காற்றை அசைச்சு பண்ணுது நேச்சர்ல. பட் இந்த அகைன் 7ல சூப்பரா க்ரூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே விஷயம் வெயிட். இந்த மாதிரி இடத்துல இது ஒரு அட்வான்டேஜ். பட் இது எல்லா இடத்துலயும் அட்வான்டேஜ் கிடையாது. நீ எல்லா இடத்துலயும் அட்வான்டேஜா பார்க்க முடியாது. பட் எனக்கு வந்து சிட்டிக்குள்ள ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு ஈஸியா இருக்கா நீங்க பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஃப்ரீக்வெண்டா வேற பைக்ஸ் மாற்றி ஓட்டுறதுனால எனக்கு ஃப்ரீக்வெண்ட் ஈஸியா இருக்கான்னு தெரியல. பட் உங்களுக்கு சரியா இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை நீங்க சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டைனாமிக்ஸ்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல க்ரூசர், மிட் ரேஞ்ச்ல நல்ல பவர் டெலிவரி இருக்கு. வைப்ரேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த 4000 மேல வந்து இருக்கும். ஆனால் அதே மாதிரி பிரேக்கிங் நல்லா இருக்கு. லோ அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்தது. பிரேக்ஸும் பெட்டரா இருக்கு. ஆல் த வே கம்ஃபர்ட் இஸ் டாப் நாச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன் சொல்லலாம், 650 ஹீட்டிங் சொல்லலாம். அதே மாதிரி மைலேஜ் வந்து உங்களுக்கு 650 பெருசாக கிடைக்காது. அதுவும் புஷ்லாம் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மைலேஜ் கூட எடுக்க முடியாது உங்களால். இப்போ வந்து நம்ம தாத்தாங்கெல்லாம் எப்படி ஓட்ட விரும்புவோம் அந்த கேட்ட ஸ்டைல் இருக்கு. ஆனால் தாத்தாங்க ஓட்ட விரும்புகிற ஸ்டைல் நமக்கு பிடிக்குமான்னு எனக்கு பிடிக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் விரும்புறவங்களுக்கு, ரிலாக்ஸான போர்ஷன் விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பைக்கு பிடிக்காம போக சான்ஸே கிடையாது. அதான் சொல்றேன். ஏன்னா இதை எவ்வளவு தூரம் மிகைப்படுத்தி சொல்றேன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அந்த இம்ப்ரெஷன் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு. அதனால நான் சொல்றேன். இதான் என்னோட கருத்து. கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆயிடுச்சு இந்த சீட்டை மாற்றவே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டைலில் அப்படியே இருக்கு. கம்ஃபர்ட் கொண்டு சேம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிராப் பேண்டில் மாற்றிட்டாங்க. வந்து கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும், குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்காது. பட் இப்போ குவாலிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாஸ்ட் இருக்குது. இது ட்வின் சிலிண்டர் இல்லையா? ஸோ அதனால் அந்த 2 எக்ஸாஸ்ட் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் க்ரூசர் ரேஞ்சுக்கும் போயிருக்காங்க. ஃபைன். பின்னாடி இந்த டெயில் லேம்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாடர்ன் டே எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய டெயில் லேம்ப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். நார்மல் புல்லட் 350ல் இருக்க டெயில் லேம்ப் கூட கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் மாடலாக பொசிஷன் பண்ணுறதுனால ப்ரீமியமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 சிலிண்டர் கிடைக்குது. 2 சிலிண்டர் கிடைக்கிறனால 2 எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்திருக்காங்க. சாரிகர் நல்லா பெருசாக இருக்குது. பின்னாடி ட்வின் ஷாக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பின்னாடி 140 செக்ஷன் டயர்ஸ் வருது. அண்ட் நீங்கள் இந்த சைடு வாங்கலேன், ரியர்லேயே வந்து 300 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டில் இது கொஞ்சம் ஸ்பெஷல். பின்னாடி டிஸ்க் கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்க. அதனால 300 டிஸ்க் கொடுத்தனால ரியர் பிரேக்ஸும் நல்லா இருக்கு. டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. அண்ட் மெயினான விஷயமே இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். 14.8 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் அதே மாதிரி சுவிச்சஸ்க்கு பேக் ட்ராப்ல, அதாவது பின்னாடி வந்து குரோம் கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் பார்க்க நல்லா இருக்கு. அதில் கில் சுவிட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது. அதுக்கப்புறம் ஹசார்ட் வந்துருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைபீம் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஐ பட்டன் வருது. பிகாஸ் இதில் வந்து விங்மேனோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ட்ரிப்பர் நேவிகேட்டர் இருக்கு. நார்மலான அனலாக் டயல் தான். ஒன்லி ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் இருக்கு. கீழே வந்து கியர் போஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், ட்ரிப் கம்ப்யூட்டர், டைம் இதெல்லாம் வருது. சின்ன டிஜிட்டல் போதுமானதாக இருக்குது. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டோட கட்கி, அதிலே லாக் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜன் பல்பில் இருக்குது. இது வந்து இந்த ட்ரெடிஷனல் ஃபார்மெட்டில் போயிட்டாங்க. இதில் வந்து எல்இடி எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இது ஒரு புல்லட்டில் என்ன இருக்கணும், ஹாலஜன் தான் இருக்கணும். அப்போ இதே எல்இடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கேட்காதீங்க. ஏன்னா இது விசிபிலிட்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ட்ரெடிஷனல் ஃபார்மெட்டில் போயிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சைட் மிரர்ஸ் வந்து பாரனில் கொடுத்துருக்காங்க. பாரன் மிரர்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. அதனால் எனக்கு ஓவரால் அந்த பைக்கோட ஸ்டைல் நேச்சர் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாரன் மிரர்ஸ் வந்து நிறைய பேர் மாடிஃபை பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கோட த்ராட்டில் கிரிப்புமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே. இந்த பைக்கில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா? அது என்ன அப்படின்னா இந்த பைக்கோட வெயிட் தான். 234 கிலோகிராம் வெயிட். ஸோ அதனால் வெயிட் இருக்க தான் செய்யும். இப்படி நிப்பாட்டும் போது நகட்டும் போது நீங்கள் வெயிட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, நான் பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இந்த இடத்துல பயங்கரமான வெயிட். பிகாஸ் இன்ஜின் 234 கிலோகிராம். அதனால வெயிட் இருக்க தான் செய்யும். இந்த பைக்கோட சீட் ஹைட் 800 mm கொடுத்துருக்காங்க. 800 mmனால ஏறிட முடியும். பட் ஈஸியாக ஏற முடியுமான்றதான் டவுட்டு. ஏறிடலாம். ஓகே. ஒரு கம்பீரமான ஃபீல். பிகாஸ் அந்த கம்பீரமான ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேண்டில் பாரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் பார் இப்படி டிசைன் பண்ணலன்னா இவ்வளோ கம்பீரமான ஃபீல் கிடைக்காது. பிகாஸ் ஹேண்டில் பார் வந்து அப்படியே டுவர்ட்ஸ் ரைடராக ஃப்ளாட் ஆக்கியிருக்காங்க. நல்லா ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரைட்டாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த பைக்கில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஹேண்டில் பார் தான். இது வந்து அப்படியே
ரொம்ப அடாப்டிவாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஷார்ட்டில். பட் ஸ்டில் சிட்டிக்குள்ளே ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியுது. இப்போ நிச்சய நகட்ட தான் உங்களுக்கு டஃப்பாக இருக்கே தவிர சிட்டிக்குள்ளே நான் வந்து ஃப்ளிக் பண்ணி தான் ஓட்டிகிட்டே வந்தேன். ஸோ அதை ஃப்ளிக் பண்ணி ஓட்டிட்டு வரும்போது தான் நான் ஃபீல் பண்ணுறேன், இது 650cc நம்ம இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட தாட். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இந்த பைக் பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் டெய்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்ட் ஹைட் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோன்னா நான் 5.8 feet மேலே இருக்கேன். 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆகிடுச்சு, முட்டும் மடங்கி தான் இருக்குது. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே வாங்கி அப்படியே எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த பைக்குக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஹைட்டு வெயிட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்டு பெரிய விஷயம் கிடையாது, வெயிட்டு பெரிய விஷயந்தான். 234 கிலோகிராம்ன்ற போது ஹெவி தான். அந்த ஹெவினஸை மேனேஜ் பண்ண முடியுமா? நீங்கள் பெரிய பெரிய பைக்ஸ் ஓட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அ டீல். எனக்கு ஏன் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு பைக்ஸ் யூஸ் பண்ணுறனால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. நீங்கள் அதே மாதிரி வேறு பைக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதனால் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட். இந்த ஆஸ்பெக்டில் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 650 போகிறீங்கன்னா அது வந்து பாசிபிலிட்டி கம்மி. அதை நீங்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதனால் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஹைவேல சொல்ல வேண்டியதில்லை, காற்று பலமாக அடிக்குது. காற்றை பொழந்துட்டு போகிற மாதிரி ஏரோடைனமிக்ஸ் இல்லை. பட் அது எப்படி போச்சு அப்படின்னா வெயிட்னால. அது வந்து அட்வான்டேஜ். இந்த சைடு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த சைடு அட்வான்டேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவை, நீங்கள் ஹைவேல தான் க்ரூஸ் பண்ணுவீங்க, அப்பப்போ தான் சிட்டி யூஸ் பண்ணுவீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன், ஹைவேல யூஸ் பண்ணுவேன், நான் நிறைய பைக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்களும் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ரிலையபிளாக இருக்கும். மக்களை கிளாசிக் 650 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ரைஸ் பார்ப்போம். இந்த பைக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் பார்த்தோம் அப்படின்னா 4,50,000 அந்த ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. அப்ராக்ஸான பிரைஸ் 3,65,000 காம்படிட்டர் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாசிக் 650 இருக்கு ராயல் என்ஃபீல்ட். அதோட பிரைஸ் 3,65,000 தான். பவர் மட்டும் கொஞ்சம் அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்ஐயோட கோல்ட் ஸ்டார் 650 அதோட பிரைஸ் 3,34,000 தான் வருது. ஆனா அது சிங்கிள் சிலிண்டர். கடைசியா கவாசாக்கியோட எலிமினேட்டர் அதோட பிரைஸ் 6,16,000 எக்ஸ்பென்சிவ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஒரு கிளாசிக்கான பைக், ரியல் ஓஜி புல்லட் வாங்கணும்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ராயல் என்ஃபீல்ட் சூப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ப்ரோஸ் பார்த்தோன்னா எனக்கு இந்த பழைய ஸ்டைல் ஆஃப் புல்லட் அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இந்த கோல்ட் ஸ்ட்ரைப் பேட்ஜ், அதுக்கப்புறம் மெட்டல், அந்த கலர் தீம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பட்டாலியன் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த தீம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து இன்ஜின் 650cc நல்ல ரஃபைண்டாக இருக்குது, நல்ல மிட் ரேஞ்ச் நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அந்த ஆஸ்பெக்டில் நான் பார்க்குறேன். ஹைவேல வந்து இந்த பைக்கோட வெயிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அகைன் 7ல க்ரூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதே மாதிரி ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இந்த 650க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கிளாசிக்கை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸாஸ்ட் நோட்டு ஓரளவுக்கு ஸ்டாக்லேயே நல்லா லவுடாக இருக்குது. நீங்கள் எக்ஸாஸ்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பீட் அதிகமாக ஏற்றும் போது. இது வந்து ஸ்டாண்டர்ட் டோனு, அதாவது இந்த ஸ்டாக் டோன்லேயே வந்து ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் லெஸ்ஸாக ஒரு மாதிரி ஈஸ் டு ரைடாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரைட் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரோஸ். ஸோ பார்க்கும்போது ப்ரோஸில் வந்து இன்னர் விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸை பற்றி நான் பேசலை, சஸ்பென்ஷனை பற்றி பேசலை, நான் வந்து பிரேக்ஸை பற்றிலாம் பேசலை. அதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, பிரேக்ஸ் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹைவேல வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த டைனாமிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷன், அந்த ரைடிங் கம்ஃபர்ட். இது எக்ஸ்ட்ரீமாக கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுக்குது. அப்படியே காணுக்குள்ளே போயிடும். 234 கிலோகிராம் கொஞ்சம் வெயிட் தான். வெயிட் அதிகமாக இருக்கனால சிட்டியில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் இதில் டியூப் டயர் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் டியூப் டயர், டியூப்லெஸ் கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். ஒரு பஞ்சரே ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் சென்டர் ஸ்டாண்டு போடணும், அது ஒரு விஷயம். டயரை கலட்டணும், அதுக்கப்புறம் டயரை கொண்டு போய் பஞ்சர் ஷாப்பில் கொடுத்து பஞ்சர் பார்த்துட்டு திரும்பி டயரை கொண்டு வந்து மாட்டணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். அண்ட் கடைசியாக 650னால மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கூட தான் 350 கம்பேர் பண்ணுவோம். இதுதான் ஓவரால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து இன்டர்செப்டர் 650, கான்டினல் GT 650, ஷார்ட்கன் 650, BR 650, கிளாசிக் 650 இந்த மாதிரி எல்லா பைக்ஸையும் ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த பைக்ஸோட ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம பேஜில் இருக்கு பாருங்கள். கடைசியாக இந்த பைக் வந்துச்சு புதுசாக, இந்த பைக்கை ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த 650cc சீரீஸில் வந்து உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ராயல் என்ஃபீல்ட் லைனப்பில். ஸோ அது வந்து தெரியும் யார் யாருக்கு என்னென்ன பைக் பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்டர்செப்டர் நிறைய ஃபேன்ஸோட வந்து கமெண்ட்ஸில் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கமெண்ட்ஸ்க்காண்டி. உங்களுக்கு எந்த பைக் 650ல பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.